இந்தியன் லாஜிஸ்டிக் சிஸ்டம்ல ஷார்டஸ்ட் ரூட் தான் நிறைய டைம்ல எக்ஸ்பென்சிவ் ரூட்டா ஆகும். ஆனா 6% கிரேடியண்ட்டை நீங்க செகண்ட் கியர்ல கிளைம் பண்ணா ஃபியூல் பர்ன் வந்து 25% 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். நாசிக் வழியா போக சொல்லியிருக்கோம். ஆனால் நாசிக்கில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போனால் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் தான் அதிகமாகும், டிராஃபிக்கும் அதிகம். புது ரோடு வருது, ஜிஎன்பிடி போர்ட் கனெக்டிவிட்டி. இது வந்துச்சுன்னா நீங்கள் 7லேருந்து 8 மணி நேரம் வெயிட் பண்ணுற இடத்துல நீங்கள் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் போயிடுவீங்க. கூகுள் மேப் வந்து டிஸ்டன்ஸை தான் காமிக்கும், ஃப்ரிக்ஷனை காமிக்காது. கூகுள் மேப்ஸில் 400 கிலோமீட்டர்னு சொல்லும். ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் 480 கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்மார்ட்டர் டிசிஷன் சொல்லும். இந்தியன் லாஜிஸ்டிக் சிஸ்டமில் ஷார்டஸ்ட் ரூட் தான் நிறைய டைமில் எக்ஸ்பென்சிவ் ரூட்டாக ஆகும். நிறைய ஃப்ளீட் ஓனர்ஸ் காஸ்ட் பர் கிலோமீட்டர் பேசிஸில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் ஆப்ரேட்டர்ஸ் காஸ்ட்டை ரெசிஸ்டன்ட் பேசிஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸ் விசிபிளாக இருக்கும், ஆனால் ஃப்ரிக்ஷன் இன்விசிபிளாக இருக்கும். ஆனால் மார்ஜினை சைலண்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறது ஃப்ரிக்ஷன் தான். இந்த வீடியோவில் காஸ்ட் பர் கிலோமீட்டரோட மெத்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் எப்படி சேவ் பண்ணுவீங்க, அதை விட லோட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் பர் கிலோமீட்டரோட மெத். நிறைய பேர் கால்குலேட் பண்ணுவாங்க cost is equals to distance into fuel rate. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா toll cost is equals to fuel plus tolls plus wear and tear plus time loss plus friction. 80 kilometers detour பண்ணி சஸ்பென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணி 10 hours சேவ் பண்ணினா அது எக்ஸ்பென்சஸ் இல்லை, கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் தான். வெர்டிகல் காட்ஸில் என்ன பிரச்சனைனா 400 கிலோமீட்டர்ஸில் காட்ஸ் இருந்துச்சுன்னா பேப்பரில் அது ரொம்ப எஃபிஷியண்டாக தெரியும். ஆனால் 6% கிரேடியண்ட்டை நீங்கள் செகண்ட் கியரில் கிளைம் பண்ணால் ஃபியூல் பர்ன் வந்து 25% 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். 20 கிலோமீட்டர் நீங்கள் அப்ஹில்ல டிரைவ் பண்ணுறீங்க, அதோட காஸ்ட்டும் 60 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஃப்ளாட் ஹைவேஸில் டிரைவ் பண்ணுற காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா டீசல் பர்ன்ஸே கூகுள் மேப்பில் தெரியாது. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கிளைம்ஸை அவாய்ட் பண்ணுங்க, டீசலை சேவ் பண்ணுங்க. ஃபேமஸான ஸ்டேட் வைஸ் எக்ஸாம்பிள் சொன்னாதான் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கோயம்புத்தூர் டு பெங்களூர் 349 கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த ரூட் வந்து கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர், பெங்களூர் அந்த வழியாக போறீங்க. இதில் நீங்கள் NH 544 அண்ட் NH 44 கிராஸ் பண்ணுறீங்க. இந்த என்டையர் காரிடோர் ஃபுல்லி டோல்ட் எக்கனாமிக் ஹைவே. இப்போ செகண்ட் ரூட் வந்து குப்பம், தொப்பூர் வழியாக போகிறது 427 கிலோமீட்டர்ஸ் வருது. அந்த ரூட்டை விட இது 78 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா தான். ஆனால் நீங்கள் NH 44 எக்கனாமிக் காரிடோரை விடுறீங்க, ஸ்டேட் ஹைவேஸை என்டர் பண்ணுறீங்க. இப்போ 78 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஏன் ட்ரக் ஓனர்ஸ் இதை சூஸ் பண்ணுறாங்கிறத சொல்கிற ஒரு டேபிள் மூலமாக. ட்ரக் வந்து 32 feet மல்டி எக்ஸல், ரூட் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் டு பெங்களூர், ஃப்ரைட் ரேட் வந்து 18,000, டீசல் வந்து ஒரு 92 rupees வச்சுக்கலாம். மைலேஜ் வந்து 5 kilometer per liter. கூகுள் மேப்பும் ட்ரக் ஓனர் சொல்கிற ரூட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து கூகுள் மேப்பில் 349 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இதுவே ட்ரக் ஓனர் சொல்கிற ரூட்டில் உங்களுக்கு 427 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. டீசல் உங்களுக்கு கூகுள் ரூட்டில் 69.8 liters. ஃபியூல் காஸ்ட் உங்களுக்கு 6,422 rupees. டோல் 3,000 செலவு பண்ணுறீங்க. டிரைவர் சம்பளம் 15%, 4,740. ஃபுட் ப்ளஸ் மிஸ்லீனியஸ்க்கு ஒரு 2,000 வச்சுக்கலாம். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு 16,162 ஆகுது. இப்போ எக்ஸ்பென்ஸ் per kilometer உங்களுக்கு 46 rupees 0.31 paise. ரெவென்யூ per kilometer வந்து 90 rupees 0.54 paise. இதே உங்க நெட் ப்ராஃபிட் வந்து 15,438 rupees வருது. ப்ராஃபிட் per kilometer உங்களுக்கு 44 rupees 0.23 paise. இதே நீங்க வந்து ட்ரக் ஓனர் ரூட்ல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 427 கிலோமீட்டர்ஸ். டீசல் உங்களுக்கு 85.4 liters. ஃபியூல் காஸ்ட் உங்களுக்கு 7,857 rupees. டோலுக்கு ஒரு 2,000 ரூபா, டிரைவருக்கு 4,740, அதே தான். மிஸ்லினியன்ஸும் அதே தான். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு 16,597 rupees. எக்ஸ்பென்ஸ் per kilometer உங்களுக்கு 38.87 rupees ஆயிருக்கு. ரெவென்யூ உங்களுக்கு 73.99 rupees ஆயிருக்கு. இதே நெட் ப்ராஃபிட்ல உங்களுக்கு 15,003 rupees வந்திருக்கு. ப்ராஃபிட் per kilometerல உங்களுக்கு 35.12 rupees வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பூனே டு சென்னை 1,195 kilometers. இப்போ இந்த ரூட் வந்து பூனே, சோலாப்பூர், ஹைதராபாத், ஓன்லி, நெல்லூர், சென்னை. இந்த ரூட்ல நீங்க போகும்போது NH 65, NH 44, NH 16 இது மூணையுமே கிராஸ் பண்றீங்க. இந்த ரூட்ல மட்டுமே உங்களுக்கு 11லேருந்து 13 டோல் பிளாசாஸ் இருக்கும். அதே இது இப்போ ட்ரக் ஓனர் மோஸ்ட்லி போற ரூட் வந்து கோலாப்பூர், கடப்பா, திருப்பதி. இதுலயே வந்து நீங்க மும்பை சாத்தனா ஹைவேஸ், NH 48 இன்டீரியர் AP ரோட்ஸ் கிராஸ் பண்ணி தான் போவீங்க. ஆனால் இதில் உங்களுக்கு 7லேருந்து 9 டோல் பிளாசாஸ் தான் இருக்கும். இதில் வந்து இன்டீரியர் கர்நாடகா, ராயலசீமா பெல்ட்டு, காட் பேச்சஸ். இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு வந்து ஃப்ரைட்டும் காஸ்ட் per kilometerஐயும் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். இப்போ பூனே டு சென்னை உங்களுக்கு ஃப்ரைட் காஸ்ட் 60,000 வருது. டீசல் அதே 92 rupees per liter, 5 kilometer per literக்கு மைலேஜ். இப்போ கூகுள் மேப் சொன்னதும் ட்ரக் ஓனர் சொன்னதையும் கம்பேர் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் வந்து
கூகுள் மேப் சொன்னதுக்கு 1195 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. டீசல் ரிக்வயர் வந்து 239 liters. ஃபியூல் காஸ்ட் வந்து 21,988. டோலுக்கு வந்து 10,500 செலவாகுது. டிரைவர் சேலரி நீங்கள் 9,000 பே பண்ணுறீங்க. ஃபுட்டுக்கு நீங்கள் 4,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. டோட்டலாக உங்களுக்கு 45,488 rupees எக்ஸ்பென்சஸ் ஆகுது. எக்ஸ்பென்ஸ் பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 38 rupees 0.6 ரெவென்யூ பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 50 rupees 0.21. நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு 14,512 rupees நிற்குது. அதில் ப்ராஃபிட் பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 12 rupees. இதுவே நீங்கள் ட்ரக் ஓனர் சொல்கிற ரூட் படி போனீங்கன்னா 1,181 கிலோமீட்டர்ஸ் ஆகும். டீசல் வந்து உங்களுக்கு 236.2 liters தேவைப்படும். உங்களுக்கு ஃபியூல் காஸ்ட் வந்து 21,730 rupees ஆகும். டோலுக்கு நீங்கள் ஒரு 8,000 கட்டுறீங்க. டிரைவருக்கு 9,000 கொடுக்கீங்க. ஃபுட்டு மெசீனஸ் எல்லாமே சேரும். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு 42,730 rupees ஆகுது. எக்ஸ்பென்ஸ் பர் கிலோமீட்டர் நீங்கள் 36 rupees 0.18 செலவு பண்ணுறீங்க. ரெவென்யூ பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 50 rupees 0.80 ஆகுது. நெட் ப்ராஃபிட்டே உங்களுக்கு 17,270 rupees வரும். இதில் ப்ராஃபிட் பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 14 rupees 0.62. இன்னொரு ஒரு காமனான ரூட்டில் பூனே டு சென்னை வருவாங்க. பூனே, சோலாப்பூர், குல்பர்கா, பல்லாரி சைட் பெல்ட், ராயலசீமா அண்ட் சென்னை. இதுலேயே உங்களுக்கு 180 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஆனால் டோல் பிளாசாஸ் வந்து 6 to 8 தான். ஹைதராபாத் NH65, NH16 ரூட்டை விட இது ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பூனே டு கொல்கத்தா 1878 கிலோமீட்டர்ஸ். கூகுள் மேப் சொல்கிற ரூட் வந்து பூனே, औरंगाबाद, ஜல்னா, மேகர், வாசிம், அமராவதி, நாக்பூர், பண்டாரா, ராஜ்நந்தகாவ், ராய்ப்பூர், சம்பால்பூர், கரக்பூர், கொல்கத்தா. இது கிராஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 10லேருந்து 12 டோல் பிளாசாஸ் ஆயிடும். எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்டில் ஹை டோல் ஸ்லாப்ஸும் உண்டு. சம்ருதி மகாமர் டோல் பிளாசா நாக்பூரில் ஒன்று, சம்ருதி மகாமத் டோல் பிளாசஸ் அமராவதியில் ஒன்று. பட் அக்கோனஸ் மோஸ்ட்லி போகிற ரூட் வந்து 1,900 கிலோமீட்டர்ஸ். இவங்க கிராஸ் பண்ணுறது பூனே, ஜல்னா, நாக்பூர், ராய்ப்பூர், கொல்கத்தா. இது வந்து NH53 ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரைட் காரிடோர்ஸ்குள்ளே வந்துடும். இல்லை சம்ருதி எக்ஸ்பிரஸ் வேயும் கிடையாது, ஹைதராபாத் காரிடோர்ஸும் கிடையாது. இந்த ரூட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நாசிக் வழியாக போக சொல்லியிருக்கோம். ஆனால் நாசிக்கில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போனால் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் தான் அதிகமாகும், டிராஃபிக்கும் அதிகம். ஏர்லியர் ராய்ப்பூர், ஒடிசாவில் ரொம்ப ரிஸ்க் இருக்கும். ரோட்ஸும் நல்லாவே இருக்காது, பொதுவாக இருக்கும். ஆனால் இப்போ பெஸ்ட் குவாலிட்டி ரோட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ பூனே கொல்கத்தாவும் உங்களுக்கு ஃப்ரைட்டும் காஸ்ட் பர் கிலோமீட்டர் சொல்கிறேன். கூகுள் வர்சஸ் ட்ரக் ஓனர்ஸ். டீசல் 92 rupees, மைலேஜ் 5 km per liter வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 1,878 kilometers வருது. டீசல் உங்களுக்கு 375.6 liters தேவைப்படுது. ஃபியூல் காஸ்ட் உங்களுக்கு 34,555 rupees ஆகுது. டோலுக்கு உங்களுக்கு 18,000 வருது. டிரைவருக்கு நீங்கள் சேலரி 17,400 கொடுப்பீங்க. ஃபுட்டுக்கு 6,000 வச்சுக்கோங்க, ஏன்னா இது லாங் ட்ரிப்பு. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு 75,955 rupees ஆகும். எக்ஸ்பென்ஸ் பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 40.44 rupees ஆகுது. ரெவென்யூ பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 61 rupees 0.78 வருது. நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு 40,045 rupees வரும். ப்ராஃபிட் பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 21 rupees 0.34 வரும். இதுவே ட்ரக் ஓனர் ரூட் படி போனீங்கன்னா NH53ல 1,900 kilometers ஆகும். டீசல் உங்களுக்கு 380 liters தேவைப்படும். ஃபியூல் காஸ்ட் உங்களுக்கு 34,960. டோல் 11,000 வரும். டிரைவருக்கு நீங்க 17,400 கொடுப்பீங்க. ஃபுட்டு எக்ஸ்பென்சிவ் சேம் தான். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் நீங்க 69,360 rupees பண்ணுவீங்க. எக்ஸ்பென்ஸ் பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 36.50 rupees வரும். ரெவென்யூ பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 61.05 rupees வரும். நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு 46,640 rupees வரும். ப்ராஃபிட் பர் கிலோமீட்டர் உங்களுக்கு 24 rupees 0.55 கிடைக்கும். நான் எதுவுமே சொல்ல வேண்டாம், இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எது ஸ்மார்ட்டாக சாய்ஸ். இப்போ இன்னொரு ஃபேமஸான ரூட் என்ன தெரியுமா? நீங்கள் சென்னை, பெங்களூர், பூனேலேருந்து நவி மும்பை போனீங்கன்னா மோஸ்ட்லி பூனே, லோனாவாலா, பன்வல், நவசிவா வழியாக தான் போவீங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் காட் செக்ஷன், மும்பை புனே எக்ஸ்பிரஸ் வே கன்ஜெஷன், பன்வல் நாக்கா டிராஃபிக், சிட்டி என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவீங்க. இது ட்ராவல் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 7 to 8 hours ஆகும். ஆனால் இப்போ அங்கேயும் ஒரு புது ரோடு வருது, JNPT போர்ட் கனெக்டிவிட்டி. இது வந்துச்சுன்னா நீங்கள் 7லேருந்து 8 மணி நேரம் வெயிட் பண்ணுற இடத்துல நீங்கள் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் போயிடுவீங்க. இப்போ இந்த இன்விசிபிள் வால் என்னது ஸ்டேட் பார்டர்ஸ் நடுவில்னா கூகுள் மேப் வந்து டிஸ்டன்ஸை தான் காமிக்கும், ஃப்ரிக்ஷனை காமிக்காது. 8லேருந்து 12 மணி நேரம் நீங்கள் செக் போஸ்ட்டில் நிற்கிறத காமிக்காது, RT இன்ஸ்பெக்ஷனை காமிக்காது, லோக்கல் என்ட்ரி டிலே, பேப்பர் வெரிஃபிகேஷன் இஷ்யூன்னு எதையுமே காமிக்காது. ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஸ்டேட் பார்டருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுளை பார்த்து உங்களோட டர்ன் அரவுண்ட் டைமை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். சம்டைம்ஸ் நீங்கள் 80 to 100 kilometers எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பைபாஸ் பண்ணாலும் நீங்கள் 24 hours சும்மா இருக்கிற டைமை சேவ் பண்ணலாம். லாஜிஸ்டிக்ஸில் டைம் காசு கிடையாது, டைம் வந்து கேஷ் ஃப்ளோ தான். ட்ராக் சீக்கிரமாக திரும்பி வந்தாதான் சீக்கிரமாக அடுத்த லோடுக்கு போக முடியும். அப்போதான் உங்களுக்கு ஏர்னிங்ஸும் ஃபாஸ்ட் ஆகும். இப்போ சர்ஃபேஸ் பெனால்ட்டிஸ் அண்ட் பேட் ரோட்ஸ்னால என்ன ஆகுது? ஒரு ஷார்ட் கட் 50 kilometers சேவ் பண்ண,
ஆனால் இந்த ரோடு வந்து ஃபுல்லாக உடஞ்சி டேமேஜ் ஆகி ரோட் ரிப்பேரு புரோக்கன் ஷோல்டர்னு எல்லாமே இருக்குது. இதனால அவங்க ஆவரேஜ் ஸ்பீட் கம்மியாகுமா? டிரைவரும் ப்ரெஷர் ஆவாரா இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு? அப்படி ஓட்டி ஒரு லீவ் ஸ்ப்ரிங் பிரேக், ஒரு டயர் டேமேஜ், ஒரு டேமேஜ் எக்ஸல் ஆனால் கூட 30,000 காலி. அப்படி ஓட்டி ஒரு லீவ் ஸ்ப்ரிங் பிரேக், ஒரு டயர் டேமேஜ், ஒரு எக்ஸல் கிராக் ஆனால் கூட 30,000 காலி. நிறைய கேஸில் நீங்கள் ஸ்மூத்தான ஹைவேஸில் 500, 800 எக்ஸ்ட்ரா ஃபியூல் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணுறது ஒரு டயர் டேமேஜ் இல்லைனா இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைக்கு செலவு பண்ணுறதோட ரொம்ப கம்மி. ஸ்மூத் ரோட்ஸ் வந்து ஃபியூலை மட்டும் சேவ் பண்ணாது, மெயின்டெனன்ஸும் சேவ் பண்ணும், டவுன் டைமும் சேவ் பண்ணும். ஏன் நம்ம எல்லாருமே தெரியும், ஒர்க் ஷாப்பில் சும்மா நிற்கிற ட்ராக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாது. இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் ரூட் பிளான் பண்ணும்போது எவ்வளோ தூரம்னு கேட்காதீங்க. ரோடு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்டீப்பாக இருக்குது, கண்டிஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் என்னால் ட்ரக்கை டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியும்னு யோசிங்க. ஆப்டிமைசேஷன் வந்து ஃப்ரிக்ஷனுக்கும் பண்ணணும், கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும் பண்ணால் பத்தாது. அப்போ தான் லோ மார்ஜின் பிஸ்னஸில் உங்கள் மார்ஜினை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உங்கள் தாட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு.